முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை இந்த உலகத்தை காப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, ஆசீர்வாதம் செய்வதற்காக கைலாயபதியான சிவபெருமான் தான் யானை வடிவம் கொண்டு உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பார்வதி தேவியானவளை யானை வடிவம் எடுத்து 5 தொழில்களை செய்வதற்காக காத்தல், அழித்தல் போன்ற எல்லா விதமான படைப்புகளையும் செய்வதற்காக விநாயகப் பெருமான் இருவரும் சேர்ந்து விநாயகரை குழந்தையாக பெற்றெடுக்கிறார்கள். அந்த விநாயகப் பெருமான் வி என்றால் வினைகளை தீர்ப்பவன், நாயகன் என்றால் தலைவன். உலகத்திற்கு விநாயகப் பெருமானை விட மிகப்பெரிய தலைவர்கள் யாருமே கிடையாது. தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக விநாயகப் பெருமானை படைத்த ஞானசம்பந்தர் தேவாரத்திலே உள்ள பிடியதன் ஒரு உமை என்ற பாடலை மையமாக வைத்து சிவபெருமான் ஆண் யானையாகவும், பார்வதி தேவியானவள் பெண் யானையாகவும், அவர்களுக்கு 2 பேருக்கும் பிறந்த குழந்தை முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானையும் சிருஷ்டித்து ஆதி அந்த விநாயகர் என்று வளசரவாக்கத்திலே 35வது ஆண்டாக இந்த வருடம் வீற்றிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், கண்டு களியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். வணக்கம், நன்றி.